வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் கமலாசுரன் ஏதாவது ஒரு வாகனத்தில் வந்து போரிடுகின்றான். நாமும் அதேபோல் ஏதாவது ஒரு வாகனத்தை உருவாக்கி அதில் நீங்கள் ஏறி போரிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று முனிவர்கள் அனைவரும் விநாயகப் பெருமானிடம் ஆலோசனை கூறினர். அதன்படி முனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு யாகத்தை தொடங்கினர். அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மயிலானது உருவானது. அதன் மீது ஏறி விநாயகப் பெருமான் போருக்கு புறப்பட்டார். அப்பொழுது புத்தி தேவி, சாமி, நீங்கள் ஆணையிட்டால் கமலாசுரனை நான் நொடிப்பொழுதில் அழித்து காட்டுகிறேன் என்றாள். அவளை பார்த்து ஒரு புன் சிரிப்புடன் அனுமதி வழங்கினார். உடனடியாக புத்தி தேவி விமானத்தில் ஏறி யுத்த களத்திற்கு சென்றாள். அங்கே தன்னுடைய சக்தியால் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை உருவாக்கி உக்கிரமாக போர் செய்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவரது போர் வீரர்கள் அனைவரும் தளர்ச்சியடைந்தனர். உடனே புத்தி தேவி வீரன் ஒருவனை தோற்றுவித்து, மகனே, உனது தந்தை விநாயகப் பெருமான் சுந்தர ஆசிரமத்தில் மயில் வாகனத்தின் மீது வீற்றிருக்கிறார். அவரிடம் சென்று ஆசி பெற்று போருக்கு வா என்று அனுப்பி வைத்தார். அவனும் அவ்வாறே சுந்தரவனத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை வணங்கினார். அவனை பார்த்த விநாயகப் பெருமான், மைந்தா, நீ பல லாபங்கள் பெறப்போகிறாய். அதனால் உனக்கு லாபம் என்று பெயர் சூட்டுகிறேன். நீ போரில் வெற்றி பெற்று வருவாயாக என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார். லாபனுக்கும் கமலாசுரனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. கமலாசுரன் வீசிய மோகன அஸ்திரத்தால் லாபனின் படை வீரர்கள் அனைவரும் மயக்கமடைந்தனர். ஆனால் லாபன் மட்டும் மயங்காமல் அப்படியே இருந்தான். பிள்ளையின் பெருமையை உலகிற்கு அறிவிக்க விரும்பிய விநாயகப் பெருமானும் மயங்கி கிடந்தார். லாபன் மட்டும் தொடர்ந்து கமலாசுரனுடன் சண்டையிட்டான். இப்போரானது தொடர்ந்து 6 நாட்களாக நடைபெற்றது. இனி தொடர்ந்து லாபனுடன் போரிட முடியாது என்பதனை உணர்ந்த கமலாசுரன் தப்பி ஓடினான். லாபன் ஆசிரமத்திற்கு வந்தபொழுது விநாயகப் பெருமான் மற்றவர்களைப் போலவே மயங்கி கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். இந்த திருவிளையாடலை உலகத்தில் எடுத்துரைக்க வேண்டி தீ மூட்டி அதில் இறங்க தயாரானான். அப்பொழுது விநாயகப் பெருமான் எழுந்து, மகனே, உன்னை சோதிக்கவே இவ்வாறு இருந்தேன் என்று கூறி மயில் வாகனத்தில் ஏறி நேராக போர்க்களத்திற்கு புறப்பட்டு சென்றார். விநாயகப் பெருமான் போர்க்களத்திற்கு வந்ததை அறிந்து கமலாசுரன் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு ஆவேசத்தோடு வந்து நின்றான். தன்னுடைய மாயங்களை காட்டி ஆகாசம் முழுவதும் நிறையும்படியான அம்புகளை எய்தான். உடனே விநாயகப் பெருமான் தன்னுடைய அங்குசத்தை கமலாசுரனை நோக்கி வீசினார். அது கமலாசுரனை கட்டி இழுத்து வந்து அவரின் முன்பாக நிறுத்தியது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கமலாசுரன் தனது தண்டத்தினால் விநாயகர் மார்பில் ஓங்கி அடித்தான். அதனை தடுத்து தனது தண்டாயுதத்தால் கமலாசுரனை தாக்கினார். இதனால் அவனது உடலானது பொடி பொடியானது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை தேவர்கள் அனைவரும் பூமாறி ஆரவரம் செய்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மறுகணமே அவனது ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு கமலாசுரனானது. அந்த அசுரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விநாயகரை தாக்க ஆரம்பித்தனர். விநாயகப் பெருமானும் அவர்களை தாக்கி சிதறடித்தார். சிதறிய இரத்தத்திலிருந்து கோடிக்கணக்கான கமலாசுரர்கள் தோன்றி போரிட்டனர். இதனால் விநாயகர் படையானது சிதறுண்டது. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டனர். மேலும் தேவர் குலமோ அழிந்துவிடுமோ என்று அச்சத்தில் நடுங்கினர். லாபன் உடனடியாக தனது தாய்களான சித்தி புத்தி இருவரையும் நினைத்து தொழுதான். உடனே இருவரும் 9 கோடி பூதங்களை சிருஷ்டித்து அனுப்பினர். அந்த பூதங்கள் விநாயகரால் தாக்கப்படும் பொழுது கமலாசுரனின் இரத்தமானது ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் அவற்றை குடித்தன. அதனால் கமலாசுரன் தனியாக நின்றான். உடனடியாக விநாயகப் பெருமான் அவன் மீது தன்னுடைய சூலாயுதத்தை எறிந்தார். அது அவனை 3 துண்டுகளாக பிளந்தன. அவனது ஆத்மாவானது விநாயகரின் திருவடியை அடைந்தது. இதனால் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவரம் செய்து விநாயகரை போற்றினர். அந்த இடத்தில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்தனர். அவருக்கு மயூரநாதர் என்ற பெயரானது விளங்கலானது. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.